வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராமகோபால் பேசுகிறேன். இது Yamaha YBR வண்டி. இந்த வண்டியில் வந்து செயின் ஸ்பைட்டு ப்ளஸ் வீல் பேரிங் ரெண்டுமே போயிட்டு இருக்குது. இது செயின் ஸ்பைட் வீல் பேரிங் எப்படி மாற்றணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மாதிரி செயின் ஸ்பைட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. செயின் ஸ்பைட்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா கூசாக பல்லுலாம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. செயின்லாம் நல்லா காஞ்சி போய் ரொம்ப ஆயிலே காமிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது. சும்மா எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். வண்டி ஓட்டினா டறக்குன்னு சவுண்டு வருது. அந்த அளவுக்கு செயின் ஸ்பைட்லாம் தேஞ்சு போச்சு. வீல் பேரிங் பார்த்தீங்கன்னாக்கா வீல் பேரிங் நல்லா சேக் ஆகுது, தெரியுதுங்களா? வீல் பேரிங்க நல்லா ஃபுல்லாக சேக் ஆகுது. வீல் பேரிங் இந்த வீடியோவில் வந்து வீல் பேரிங்கும் மாற்றணும், செயின் ஸ்பைட்டும் மாற்றணும். இந்த வீல் பேரிங்கும் செயின் ஸ்பைட்டும் எப்படி மாற்றணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீலை கழட்டுறதுக்கு நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். ஓகே, பிரேக் லிவர் கழட்டியாச்சு. அடுத்தது ட்ரம் போல்ட்டு கழட்டிக்கலாம். ட்ரம் போல்ட்டு வந்து 13 சைஸ் நெட்டு கொடுத்துக்கிறாங்க. 13 சைஸ் நெட்டு நம்ம கழட்டிக்கலாம். அடுத்தது வீல் நெட்டு கழட்டிக்கலாம். 22 சைஸ் நெட்டு 22 ரிங்ஸ் போட்டு நான் கழட்டிக்கிறேன். ஓகே, வீல் நெட்டு கழட்டிட்டேன். இப்போ ஆக்சல் நம்ம கட் பண்ணால் வீல் வந்துடும். ஆக்சல் தட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஓகே, ஆக்சல் கழட்டியாச்சு. இப்போ நம்ம செயின் ஸ்பைட் இப்படி தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுனா வெளியே வந்துடும். வீலை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே போயிட்டு இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பேரிங்கே தனியாக ஆடுது. நம்ம அப்பு தான் பார்க்கணும். ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் மட்டும் அப்படியே வந்து போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த பேரிங் கழட்டிட்டு பார்த்தாக்கா நம்ம பேரிங் உட்கார இடம் வந்து காடி விழுந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக வந்து தேய்மாட்டுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காடி விழுந்துட்டு இருக்குது. இந்த காடி விழுந்தனால தான் நமக்கு வந்து வீல் வந்து ஷேக் ஆகுது. பேரிங் வந்து சும்மாவே உள்ளே போகுது, வெளியே டைட் ஆகுது. உள்ளே போனோம்னாக்கா அந்த இடம் வந்து ஃபுல்லாக தேய்மானம் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம மாற்றணும்னா வீலே தான் மாற்றணும், வீல் அசம்பிளியாக தான் மாற்றணும். ஏன்னா அலாய் விழுறதுனால நம்ம வேணால் லேத்தில் கொடுத்து நமக்கு சிரிவு அடித்து போடலாம். நான் லேத்தில் கொடுத்து சிரிவு என்ன அடித்து எப்படி பேரிங் உட்கார வைக்கிறதுன்றது காட்டுறேன். ஓகே, நம்ம அடுத்து செயின் ஸ்பைட் கழட்டலாம். செயின் ஸ்பைட்லாம் பாருங்கள், சும்மா அப்படி கத்தி மாதிரி சும்மா ஷார்ப்பாக இருக்குது எல்லா பல்லுமே. இந்த அளவுக்கு வண்டி ஓட்டக்கூடாது. செயின் ஓட்டணும் அடிக்கடி கலந்து விழுந்துருக்கும் கண்டிப்பாக. செயின் ஸ்பைட்லாம் பாருங்கள். அதனால தான் கஸ்டமர் கீழ் செயின் கவரையும் நம்ம டைமிங் செயின் கவரையும் கழட்டி வச்சிருக்காரு. ஏன்னா கீழே செயின் வந்துச்சுன்னா கழட்டி மாட்டிருப்பாரு போல இருக்குது. அந்தளவுக்கு செயின் வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து தேஞ்சிருக்குது. இந்தளவுக்கு ஓடக்கூடாது. சரி, ஓகே, நம்ம செயின் ஸ்பைட் இப்போ கழட்டி மாற்றிடலாம். செயின் ஸ்பைட் போல்ட்டுக்கு லாக் கொடுத்துக்கிறாங்க. லாக்கெல்லாம் நம்ம கரெக்டாக தட்டி விட்டுட்டு நம்ம இப்போ போல்ட்டு கழட்டிக்கலாம். 17 சைஸ் போல்ட்டு கொடுத்துக்கிறாங்க. 17 ரிங்ஸு நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம கழட்டிக்கலாம். அதான் 17 ரிங்ஸ் போட்டு நம்ம கழட்டிக்கிறேன். பாஸ் பண்ணு. ஓகே, செயின் ஸ்பைட் இப்போ நம்ம கழட்டியாச்சு. ஓகே, இது வாரம் வச்சிடலாம் அப்படியே. அடுத்தது செயின் கவர் கழட்டிக்கலாம். செயின் கவர் கழட்டினா தான் நம்ம அடுத்தது நம்ம செயின் ஸ்பைட்டில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் செயின் கவர் போல்ட் ரெண்டும் கழட்டியாச்சு. செயின் கவர் கழட்டிக்கலாம். அடுத்தது செயின் லிங்க் கழட்டிக்கலாம்.
அவ்வளோதான், செயினும் கழட்டிட்டோம். அடுத்து சின்ன ஸ்பாக்கெட் கழட்டணும். சின்ன ஸ்பாக்கெட் கழட்டுறதுக்கு கீர் போட்டு நம்ம எக்ஸைஸ் போல்டு லூஸ் பண்ணோம்னாக்கா ஓகே, செயின் ஸ்பாக்கெட் வந்துடும். உங்கள் செயின் சின்ன ஸ்பாக்கெட் பாருங்கள், அவ்வளோ தேஞ்சு போயிருக்குது பாருங்கள். உள்ள பல்லே பாதி தான் இருக்குது. இதை குச்சி குச்சியாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு தேய்மானலாம் ஆகக்கூடாதுங்க. அது ஆகினா சவுண்டு வரும், கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு சவுண்டு வரும். செயின் ஸ்பாக்கெட் சரி அவ்வளோதான். நம்ம செயின் ஸ்பாக்கெட் எல்லாமே கழட்டிட்டோம். அப்பு சிலிவு அடிக்கிறதுக்காக இப்போ நம்ம லேத்துக்கு எட்டுன்னு வந்துருக்குறோம். லேத்தில் பாருங்கள், இந்த மாதிரி தான் கடைவாங்க. கடைஞ்சிட்டு நமக்கு அதுக்கு சிலிவு அடிக்கணும். சிலிவு அடிச்சுட்டு நமக்கு பேரிங் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அலாய் வீல் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு போடலாம். இதுவும் நமக்கு லைஃப் வரும். நம்ம அலாய் வீல் புதுசு வாங்கினா 6000 7000 வருது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோம்னா நமக்கு அமௌண்ட் கம்மியாகும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். லைஃப் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணிட்டு நமக்கு அந்த இடத்துல சிலிவு அடித்து பேரிங் கரெக்டாக உட்கார அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ ரெடி பண்ணி வாங்கிட்டு போய் நம்ம இதை நம்ம மாட்டிடலாம். பாருங்கள், லேத்தில் கொடுத்து காட்டுமா, லேத்தில் கொடுத்து பக்காவாக பாருங்கள் எல்லாமே அந்த தேஞ்சு போன இடத்துக்கு பதிலாக சிலிவு அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம பேரிங் அடிச்சுக்கலாம் வீலுக்கு. ஓகே, ஸ்ப்ராக்கெட் சைடு பேரிங் அடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரேக் ஷூ சைடு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்சல் போட்டுக்கோங்க. ஆக்சல் போட்டுட்டு நீங்கள் புஷ் வச்சிங்கன்னா தான் புஷ் கிராஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆக்சல் போட்டுக்கிட்டு அதில் புஷ் போட்டோம்னா கரெக்டாக போய் உட்காரும். நமக்கு புஷ் முன்ன பின்ன கிராஸாக உட்காரப்போ இது பிரச்சனை வராமல் இருக்கும். இந்த பக்கம் பேரிங் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எதனா ஒரு புஷ் பைப் மாதிரி எடுத்து அடிச்சாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போவோம். பேரிங் மேலே கரெக்டாக வச்சு அடிச்சாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராடு போட்டு அடிச்சனால கரெக்டாக நம்ம பயப்படவே தேவையில்ல. நல்லா பக்காவாக அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக தான் உட்காரும். புஷ்ஷு நகராமல் இருக்கும் பாருங்கள். உள்ளே எதுவும் புஷ்ஷு நகரல, கரெக்டாக உட்காந்துக்குது. ஓகே, இப்போ பேரிங் வந்து நல்லா சிலிவு அடிச்சு முன்னாடி பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. முன்னே நல்லா தரதானே சேக் ஆச்சு, உங்களுக்கே தெரியும், காமிச்சேன். இப்போ அந்த சேக்கே இல்லை பாருங்கள், பக்காவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எம்எஸ் ஷீட் வச்சு நம்ம வீலை தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரேக் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அந்த கீச்சுன்ற சவுண்ட் வராமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த அப்பு நம்ம தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்ப்ராக்கெட் மாற்றலாம். ஓகே, நம்ம வீல் தேய்ச்சிட்டோங்க. வீல் எடுத்து உரம் வச்சிடலாம். பிரேக் ஷூ ரெடி பண்ணிக்கலாம். பிரேக் ஷூ அதே மாதிரி எம்எல் ஷீட் வச்சு இந்த கார்க்கு இருக்கிற பக்கத்தை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எந்த சவுண்டு வராமல் இருக்கும். இல்லைன்னா பிரேக் அடித்தா கீச்சுன்னு ஒரு மாதிரியாக சவுண்டு வரும். அந்த தண்ணியில் நனைஞ்சா எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பிரேக் ஷூவும் இப்போ தேய்ச்சாச்சு. அடுத்தது நம்ம செயின் ஸ்பாக்கெட் மாட்டிக்கலாம். நான் ரோலான் ஸ்பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். கஸ்டமர் வந்து ரோலானே போதுனாரு, நல்லா தான் இருக்கும், இதே போட்டு விட்ருங்க அப்படின்னாரு. அதனால் ரோலானே வாங்கியிருக்கேன். ரோலானும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓய் இப்போ ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரோலான் டைமண்ட் 2 கம்மி தான் வரும். இது ரோலான் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ரோலான் ஸ்பாக்கெட்டே நான் இந்த வண்டிக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த செயின் ஸ்பாக்கெட் கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் வரும், ஒரு சின்ன ஸ்பாக்கெட் வரும், கூட வந்து ஒரு பெரிய ஸ்பாக்கெட் வரும். பெரிய ஸ்பாக்கெட் வரும், 45 டீத்து. நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோலான் கம்பெனி நம்ம ஒரிஜினல் அளவுக்கு தான் இருக்குது. ஒன்றும் இப்போ சும்மா இந்த மட்ட குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. ரோலான் வந்து நல்ல குவாலிட்டி தான், நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ப்ராக்கெட் அப்படியே நம்ம ஸ்ப்ராக்கெட் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம போல்டு போகிறதுக்கு முன்னாடி இது ஸ்ப்ராக்கெட் லாக்கு இது போட்டிங்கன்னா தான் போல்டு வந்து டைட் பண்ணிட்டு நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னாக்கா மறுபடியும் போல்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஸ்ப்ராக்கெட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் இந்த லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு திருப்பிட்டு நீங்கள் பாருங்கள், இது நெட்டு வந்து கட்டமாக ஒரு ஓவல் சைஸில் ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இந்த கேப்பில் வச்சு போடுற மாதிரி இருக்கும். போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 நெட்டையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ 4 போல்ட்டும் போட்டாச்சு. 4 போல்ட்டும் போட்டு நம்ம டைட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வீலை நம்ம
படுக்க வச்சுட்டு இந்த பேஸில் உட்கார வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். கன்னுக்கிறவங்க நாங்கள் அப்படியே கூட டைட் பண்ணிக்கலாம். கன் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், நமக்கு கழட்டுறது மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் வீல்லே உட்கார வச்சு நான் டைட் பண்ணுறேன். 17 பாக்ஸ் போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாக் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம மடக்கணும். 2 பக்கம் இந்த மாதிரி போல்டு சைடு வந்து மடக்கி விட்டிங்கன்னா போல்டு வந்து லூஸ் ஆகாது. நம்ம ரன்னிங்கில் பயப்படாமல் இருக்கலாம். இல்லைனாக்கா போல்டு வந்து லூஸ் ஆகிடும். எதனா ஒரு பக்கம் 2 கிளிப்பு கொடுத்துருப்பாங்க, எதனா ஒரு பக்கம் மடக்கி விட்டிங்கன்னா கூட போதும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ப்ராக்கெட் மாட்டிட்டுங்க. இப்போ வந்து சின்ன ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கலாம். சின்ன ஸ்ப்ராக்கெட் மாட்டுறது ஈஸி தான். சும்மா நம்ம உள்ளே உட்கார வச்சுட்டு லாக் கொடுத்துருப்பாங்க. லாக்கை வந்து கிராஸில் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். கிராஸில் உட்கார வச்சு நெக்ஸ்ட் டைட் பண்ணி நம்ம போல்டு போட்டோம்னா சரி, சின்ன ஸ்ப்ராக்கெட் வேலை முடிஞ்சுது. 8 சைஸ் கொட்டை போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மர த்ரெட் வந்து 10 சைஸ் இருக்கும், தலை வந்து 8 சைஸில் இருக்கும். இந்த நெட்டு டைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வால்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த பக்கம் நான் கிளச்சு கழட்டியிருக்கேன். கிளச்சு கழட்டலாம் கீர் போட்டு அப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம். கிளச்சு நம்ம கழட்டுறதுனால இது சுற்றினே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வால்டர் இருந்துச்சுன்னா நம்ம வால்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளச்சு மாட்டிட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். வால்டர் இருந்தால் வால்டர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டைட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம வீலை மாட்டிக்கலாம். வீலை மாட்டிட்டு நம்ம செயின் வந்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட் மாட்டும் போது இந்த புஷ் வந்து நம்ம உள் சைடு வரணும். நீளமாக்கிற பக்கம் வெளி சைடும் அந்த குட்டையாக்கிற பக்கம் சைடு வர மாதிரி போட்டாங்க. இது ஒரு புஷ் உள்ள, இன்னொன்று நல்லா ரவுண்டு பெருசாக இருக்கிற புஷ் வந்து வெளி சைடு வரும். மொத்தம் 2 புஷ் வரும் இந்த ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட்டுக்கு. ஓகே, நம்ம இந்த டேம்பர் ரப்பர் இருக்கான்னு செக் பண்ணியாங்க. டேம்பர் ரப்பர் இல்லைனா கடுக்குன்னு சவுண்ட் வரும். அதனால் டேம்பர் ரப்பர் இருக்குன்னு நல்லா தான் அப்படியே அதே போடுங்க. போயிருந்தால் மாற்றிக்கலாம். இது நல்லா தான் இருக்குது, நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி உட்கார வச்சிடலாம். இந்த பக்கம் ட்ரம் பிளேட் போட்டுக்கலாம். இந்த பக்கம் எதுவும் புஷ் வராது. ஓகே, இப்போ நம்ம தூக்கி வீல் ஆக்சல் போட்டுக்கலாம். வீல் ஆக்சல் போட்டுட்டு நம்ம அடுத்து ட்ரம் பிளேட்டுக்கு நேராக ஒரு புஷ் வரும், அதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, மாட்டியாச்சு. இப்போ வீல் நட் போட்டுக்கிறேன். சும்மா போட்டுக்கங்க, அப்புறமா மீதெல்லாம் டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரம் போல்டு. ஓகே, ட்ரம் போல்டு போட்டாச்சு. அடுத்தது பிரேக் அட்ஜஸ்ட் நட்டு போட்டுக்கலாம். சும்மா இந்த மாதிரி போட்டு விட்டுக்காங்க. இப்போ நம்ம செயின்லாம் மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வீல் நட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீல் மாட்டின பின்னாடி நம்ம அட்ஜஸ்டர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணோம்னா தான் நமக்கு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செயின் எட்டும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அட்ஜஸ்டர் ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கம் லூஸ் பண்ணிட்டு வீலை நம்ம உள்ளே நல்லா ஃபுல்லாக தள்ளிக்க வேண்டியது வரும். இந்த பக்கம் லூஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இந்த மாதிரி அட்ஜஸ்டர் ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு செயின் இப்போ ஃபுல்லாக நம்ம வீலை இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் செயின் நமக்கு எட்டும். ஏன்னா புது செயின் போடுறோம் இல்லையா, அதனால் இப்போ அப்படி தான் போட்டால் தான் எட்டும். இப்போ புது செயின் மாட்டிக்கலாம். லிங்க் ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறேன். லிங்க் கழட்டினா தான் மாட்ட முடியும். அவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுது. லிங்க் இப்போ போட்டுக்கிறேன். சும்மா ஜஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. லிங்க் எப்பயுமே கீழ் சைடு இப்படி வச்சு போடுங்க. மேல் சைடு வந்து ரைட்டு போகிற மாதிரி இருக்கணும். கீழ் சைடு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வர மாதிரி இருக்கணும். ஏன்னா செயின் வந்து இப்படி தான் ஓடும். இப்படி ஓடும் போது இந்த நம்ம லாக் இப்படி திருப்பி போட்டோம்னா கலண்டுக்கும் இந்த லாக்கு. அதனால் வந்து நம்ம இந்த பக்கம் போட்டோம்னாக்கா செயின் ஓட டைட் ஆகும் ஒளியே கலண்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் லாக் எப்பயுமே இப்படி லாக் ஆகிற மாதிரி போடுங்க. எப்பயுமே செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 பக்கமும் ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து செயின் வந்து ஏறி இறங்கும்.
அது இல்லாமல் டயர் வந்து ஒன் சைடு தேய ஆரம்பிச்சிக்கும். செயின் எப்படி நம்ம ஒரே மாதிரி 2 பக்கமும் வைக்கிறதுன்னு தெரியலனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க, கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடு எத்தனை கோடில் இருக்குதோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே அளவு கோடில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் 2வது கோடு இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்க்கலாமா? இங்கே 2 கோடு இருக்குது, 1 2 2வது கோடு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 கோடு வரணும். இந்த மாதிரி கோடு தெரியுதுங்களா? இந்த மாதிரி கோடு வந்து இங்கே லாஸ்ட்டில் பெயிண்டிங்கில் தெரில ஒழுங்கா. இதுலேயும் 2வது கோடு வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கோடு இருக்குது, நான் 2வது கோடு வைக்கிறேன். ரெண்டாவது கோடில் வச்சுட்டேன். இதே மாதிரி 2 பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு செயின் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். செயின் இன்னும் லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செயின் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம வீல் நட் டைட் பண்ணிக்கலாம். வீல் நட் டைட் பண்ணும்போது எப்பயுமே பிரேக் அடிச்சு தான் டைட் பண்ணணும். பக்கம் உட்காரணும், அடிப்பா பிரேக்கு. இந்த மாதிரி பிரேக் அடித்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே டைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வீல் வந்து சென்டராக உட்காரும். பிரேக்கும் வந்து உங்களுக்கு பிரேக் ஷூ வந்து சென்டராக உட்காரும். பிரேக் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும், அந்த வீல் அலைன்மெண்ட் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். போடுதா? ஓகே, நம்ம வீல் நட்டும் டைட் பண்ணியாச்சு, ட்ரம் போல்ட்டும் டைட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு நமக்கு பிரேக் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க, எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட் வச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வீலில் எல்லாம் மாட்டிட்டோம். இப்போ நம்ம செயின் கவர் மாட்டினா நமக்கு வேலை முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி இந்த அட்ஜஸ்ட் நட்டு வந்து டைட் பண்ணிக்காங்க. இது லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து செயினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த மாதிரி லாஸ்ட்டில் எண்டில் வந்து வச்சு நம்ம இப்படி டைட் பண்ணி லாக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் செயின் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். ஒரு செயின் கவர் தான் இருக்குது, இன்னும் கஸ்டமர்கிட்ட இன்னொரு செயின் கவர் இல்லை. அதனால் நான் 1 மட்டும் போட்டுக்கிறேன். இந்த செயின் கவர் போட்டோம்னா நம்ம அவ்வளோதான். வீடியோ நம்ம ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.